வாண்டி முனி நீ தாமதச்சர கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரனை வச்சு இந்த நெடுங்குளத்தை உள்ள ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகிழி ஒன்று விளையாட எந்திரி ஓடி ஓட இருப்பான் ஒத்தக்காலே சப்பானியே சப்பானியே அட ஒத்தக்காலே சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதா வித்தி மரம் அறுப்பு கூட வர ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜகஜனனி பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அம்மா அம்மா வேண்டு வரும் தரே இன்னும் வண்ணையும் வேத வேதாந்தே நாததரோபினி வேத வேதாந்தே நாததரோபினி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி 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 ஹலோ ஹலோ நன்கொடை கொடுத்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதில் விடுபட்ட பெயர்களான 3 நபர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அவர்களது வயது அடிப்படையில் இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவர்கள் அந்த பொன்னாடையை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலில் அண்ணன் திரு ஆறுமுகம் அவர்கள் டிஎன்இபி போர்மேன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணே வாண்ணே. இரண்டாவது திரு எம் செல்வகுமார் இ நெடுங்குளம் சமத்துவ உறவு இருப்பு தமிழ்நாடு போலீஸ் ரூபாய் 3000 கொடுத்ததற்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அன்புக்குரிய தம்பி திரு ஆர் நவசக்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. தயவு செய்து இந்த 3 நபர்களும் வந்து பொன்னாடை பெற்றுக்கொள்ளுமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி நாடகம் இனிதே ஆரம்பிக்கப்படுகிறது. நாடகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு முழு ஆதரவு கொடுக்குமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளோ ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளோ ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உந்தலுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தலுக்கு ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே யோகமாய் வந்தருளோ ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் உண்டு ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் உண்டு ஐயனாரே
கருப்பசாமி துணை இருக்கு தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன் பாராறு போகும் முகம் ஐயனாரே தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன் பாராறு போகும் முகம் ஐயனாரே குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே ஐயனாரே கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உண்டனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உண்டனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உண்டனுக்கு ஐயனாரே சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கலா ரசிக்க பெருமக்கள் அனைவருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து மேடைக்கு பக்கத்தில் நிற்காமல் அங்கே இன்னும் ஒரு 500 பேர் நிற்கிறாப்புல இடம் இருக்குது. தயவுசெய்து ரோட்டை மறைச்சிக்கிட்டு பாதையை மறைச்சி நிற்க வேணாம். தயவுசெய்து நாடகம் நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கடைசி வரைக்கும் உங்கள் ஒத்துழைப்பு வரவேற்கப்படுகிறது. தயவுசெய்து பக்கத்தில் நிற்கிறவங்க அங்கே போயிருங்க, அந்த இடம் நிறைய கிடக்கு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. இந்திராணி வெத்தது உள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. இந்திராணி வெத்தது உள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பட்டு வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. வானத்துக்கு உசுறு பெருசா, ஓசுப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தலைவர்களும் எத்தனை பேரு,
பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு மனுஷனுக்கு ஆசைகள் 100 இவங்க மனசனிலே ஆசைகள் நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா விடுதலைக்கு பின்னே பார்த்தா பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்கய்யா அண்ணமே ஓசையா தேவர் பாருங்க நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க சொல்லுங்க முத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு முத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க முடிக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமோ நல்லபடியா துவங்கியாச்சு முத்து பார்க்க இந்த பொண்ணா போய் சாமிடா ஐயா நாரு இந்த பொண்ணா போய் சாமிடா ஐயா நாரு முத்து பார்க்க லைட் அடிக்க வேணாம் உங்க அண்ணாச்சி அவன் படிச்சுட்டு முன்னேறணும் அண்ணாச்சி முத்து பார்க்க முடிக்கிற எங்க சொந்த வந்த அண்ணாச்சி நாடகமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்துல தனிய ஊத்துற ஆத்தாக்கா தங்கப்படியா தனியா ஊத்துற ஆத்தாக்கா கூத்து பாக்க கூத்து பாக்க எங்க என்னங்கோ கூத்து பாக்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா முடிஞ்சாச்சு என்ன வாரேன்னே யாருக்குமே புரியாது என்னைக்கு புரிஞ்சு 21 வருஷமா புரியல எனக்கே புரியாது அருமையான கிராமம் நெடுங்குளம் இதில் சைடில் நிற்கிற என் புத்துரு சும்மா கூட உள்ளே போங்க இன்னைக்கு 50 பேர் படுக்கலாம் டான்ஸ் முரட்டு பொம்பளை போயிட்டு வா சும்மா தயவு செய்து பாதல் நிற்கிறவங்க உட்காருங்க பங்காளி தான் இங்கிட்ட உட்காருங்க இடம் இல்லையா என்னத்த ஐயா ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே விழா கமிட்டி சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நல்லா இருப்பிய சைடில் நிற்கிறாள் அண்ணே பொன்னாட ஓத்தணுமாண்ணே வாங்கண்ணே ஓத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுனே ஏங்க என்னங்க நெடுங்குளத்துக்கு நாடகம் பார்க்க வாங்க ஹலோ பபூன் காமிக்காக மற்றும் இதர வேடங்களில் நடிக்க காத்துக்கொண்டிருக்கும் நமது MK ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடக உலகத்தின் சிங்கக்குட்டி ஒரு மாவட்டத்தை மட்டுமல்ல கிட்டத்தட்ட 6 மாவட்டத்தை கலக்கி கொண்டிருக்கும் அந்த லைட் அடிக்கிற அந்த சிங்கக்குட்டி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெடுங்குளம் கிராமத்தின் அதெல்லாம் போடக்கூடாது போட்டீங்கன்னா வீடியோ கட் ஆயிரும் ஐயா நல்லா இருப்பியா இருளாய் இளஞ்சமுரு தானே போடக்கூடாதா தொங்காசு தெரியாம போடாவேன் பொன்னாடிய போத்தி இப்போ என்னடா என்ன 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 சொல்ல வரேன் அவன் எங்க இருந்தா சென்னையிலேருந்து வந்திருக்கியாப்பா அதுக்கு நான் என்ன செய்ய என்கிட்ட அவன் காலில் விழுகிறேன் யாரா தூக்க வரைச்சல முண்டை சென்னையிலேருந்து வந்தேன்னா இது ஊரா இந்த ஊர் பூரா ஜவராஜ்டாவா அப்பையிலேருந்து எந்திரிச்சு சித்திரவதையாடா பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நெடுங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய
தெய்வ திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். எக்கோவை வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் நெடுங்குளம் தேவர்களின் பூமி நல்லவழி நீதா சொல்லி என்ன லாபம் இங்கிருக்கும் நல்லவர்களை தானே சூழ்ந்ததிந்த பாவம் அலங்காரே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னு அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரம் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்து நெடுங்குள வாழும் தேவர் மகந்த போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே. அன்புக்குரிய அருமை உறவுகளே, 12 வருஷம் குழந்தை இல்லை எனக்கு. நாளை காலையில் தான் ஆபரேஷன் நடக்குது. பாண்டிவேல் பக்கத்தில் உள்ள ரியோ மருத்துவமனையில். தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா போன வருஷம் குரு பூஜையின் போது நான் நேர்ந்துக்கிட்ட நேர்த்தி கடனை நிறைவேற்றி செய்தார் உண்ணா முத்துராமலிங்க தேவர் சித்தரையாவை வணங்கி நன்றி. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு உண்டே கொண்ட மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு கொண்டே கொண்ட மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. ஏன் நிப்பாட்டின வை 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க எக்குளமும் வணங்குகின்ற தங்கமங்க எங்க ஆப்ப நாடு போற்றுகின்ற சிங்கமங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க
எல்லாம் வணங்குகின்ற தெய்வமுங்க ஓ சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க தேவரையா தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சாமிங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஊட்டி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மகள் ஊட்டி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஊட்டி பசுமநகர் போய் வருவோம் அதை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி நெடுங்கோளம் மாடு ஊட்டி பாப்ப நாடு வண்டி கட்டி பசுமநகர் போய் வருவோம் அதை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையா எப்பூலமும் வணங்குறோவா அசச்செல்லாயி தேவரையா நம்ம உள்ள தங்கமடியன் அசச்செல்லாயி யாரக்குடி வண்டி கட்டி ராமன் மாடு மாடு முட்டி பசுமநகர் போய் வருவோம் அசச்செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி செல்வந்தரா தேவரையா தேவரையா தேட கீழைக்காத செல்வந்தரா தேவரையா உலகமெல்லாம் வணங்குறோம் செல்லாயி நாங்க என்னாலும் வணங்குறோமே நேச செல்லாயி காரக்குடி காரக்குடி கம்பம்மா கம்பம்மா காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுமநகர் போய் வருவோம் செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் செல்லாயி எடுத்தவுடனே தேவர் பாடலை பாடி அசத்திய முதல் பப்புனாக இவர்தான் இருப்பார் என்று கிராமத்தின் சார்பாக பாராட்டி மற்றொரு ஆதனக்குறிச்சி சண்முகையா பாண்டியன் போர்படை மற்றும் மதன் தேவர் அவர்களின் சார்பாக தேவர் பாடலை பாடியதற்காக எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இந்த 100 ரூபாய் கொடுத்தது யாரு? முத 100 ரூபா கொடுத்த விளங்குமா? அவங்களுக்கு போட்டு விடுங்க. நீ ஒரு 1000 ரூபா விடுவேன். சரி, இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு நெடுங்குளம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார். மிருதங்கத்துக்கு கொண்டிருக்கும் கோயில்பட்டி பழங்கொண்ட கப்ளிங் மண்டையன் மண்டையை முழிச்சாலே அப்படியே கம்மாயில் உள்ள முக்கிலிப்பேன் மாதிரியே இருப்பேன். மிருதங்கம் கப்ளிங் செல்வம் என்ன இங்கே வர்றாரு? என்ன கேமரா? அவன் கண்ணங்கரன் தானே இருப்பேன். ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் எங்களது கண்ணண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். பப்புனை மறைக்கத்தானே செய்வாங்க. இங்கே தாளம் நீளமாக கம்மாக்கில் போய் கண்டேன், நீல கண்டேன்.
நூறுரூவாய் வந்த விளங்குமா? ஓ ஒண்டவா வண்டி வேற மைலேஜ் கொடுக்கல. தேவர் இளைஞரணி எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுன் பயலுக காக்கூர் குடூரமா ரூபாய் 100 நன்கொடை. அவங்களும் 100 ரூபா தானா? காக்கூர் புத்துரு இடியப்போம். மேலும் தேவர் பாடலை பாடியதற்காக அத்தான் எஸ் மலைக்கண்ணன் அவர்கள் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார். 100 ரூபாவே ஆக மொத்தம் 300 கணக்கில் சரியா இருக்காண்டா. அலெக்ஸ் பாண்டி காசித் அவர்கள் குருவி காத்தி ரூபாய் 100. குருவி காத்தி காசி. அப்புறம் வந்து 200 ரூபா கேட்கக்கூடாது. நண்பர்களே, காசை வட்டி போட்டுருவோண்டா. இவருக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. அதாவது 11 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. போயிடுவானே. தயவு செய்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அண்ணே மொத்தம் எவ்வளோ நேரம் ஆனால் நம்ம ஊருக்காக எங்கனே படுப்பேன். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நோட்டை எழுதி தயவு செய்து கொடுங்க. இப்போ இது இப்படின்னா ஏன்னா மருந்து மணிக்கு பற்றியா குளுக்கோஸ் ஏறுது 2 வாட்டில். அதனால இப்போ சரிங்க ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்றேன். இங்கே வாங்க, இந்த நோட்டை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு பிறகு கொடுங்க ப்ளீஸ். தூக்காச்சட்டி எடுத்துட்டு வா. தூக்குச்சட்டி எடுத்து வந்து சோறு வாங்கிட்டு போவா. ஜெயபாலன், பேன்சி, ரித்திகா இந்த பாப்பா சார்பாக ரொம்ப நன்றி. ஆத்தா அரைஞ்சூருவேன் படிக்கணும். இங்கே வா. ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்திய? கண்டங்கரு இவன் தான்டா நம்பர் 1 டிரைவர். உன் பேர் என்னத்தா? படிச்சுட்டு என்ன அவ? டாக்டர். அப்போத்தான் சீக்கிரம் சம்பாதிக்கலாம்னு பார்க்குறாங்க. டாக்டர் ஆகி இந்த கம்மா கல்ல கிளினிக்கு வை. நல்லா நல்லா இன்னும் அப்பாட்ட 500 ரூபா வாங்கிட்டு வா. இப்படி பிள்ளைகளை தாண்டா ஏமாற்ற முடியும். தங்கப்பாண்டி நத்திந்துப்பு சோக்கர் வாடா. 2 தாயமன் 2 அம்பளிப்பு வழங்கி பருவப்படுத்திய அனைத்து நல்ல இதயத்துக்கும் நன்றி நன்றி. இந்த நாடகத்தை பார்க்க வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பு தாய்மார்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற இளஞ்சம்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இருளாய் வாழ்த்துக்கள். இருளாய் அம்மன். ஏன் முறைச்சிக்கிட்டே இருக்கு? என்னடா ஓன் செட்டுக்கு ஒரு பாட்டு பாடுவேன். ஓனர் யாரு? ஏன் ஓனர் யாருன்னு முடிவு பண்ணிட்டு செட்டை கலட்டு. அவங்களுக்கே தெரியலையே. குறிப்பாக நெடுங்கோலம் கிராமத்திலே இந்த ஐயனார் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு நம்ம நாடகம் வச்சாலும் வெளியூர்லேருந்து வருகை தந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கே பாதம் தொட்டு நன்றி சொல்லுவேன். அதான் பெரிய விஷயம். வெளியூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்களேன், கோச்சிக்கிறாம எல்லாம் தூக்குங்களேன். உள்ளூரில் ஆளே இல்லையா? பசுமனுக்கு வாங்கவா பாரு என்னது நெடுங்குளம் பயலுகடா கொடூரமா படிப்பு அப்படி வரும்டா. இல்லை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் இழுத்து விட்டு போயிடுறேன். அவன் பாண்டா இங்கே தான் இருக்கேன் அபிராமத்தில். அவன் பல்லே விளக்க மாட்டேன். வணக்கண்டா உள்ள பாண்டா கொடூரமா பாபா. அவன் இந்த இப்போ ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்களே, ஏங்க என்னங்க கும்மாப்பட்டிக்கு வாங்க, இந்த தண்ணியை குடிங்க கோமியமா இருக்குங்க. அவன் இடியப்பான். ஏய் பள்ளிக்கூடத்து பயலுக வாத்தியார் வரும்போதே எதாப்பா பேசுகிறாங்க. வாத்தியார் வந்துட்டாரா புள்ள கொடூரம்மா பாடம் நடத்த போகிறாரு பாபான்னு இருக்கேன். வாத்தியார் லீவு போட்டு போயிட்டார். ஒரே ஒரு விஷயம், என் அன்பு மாணவ செல்வங்களே, படித்து விட்டு நீங்கள் எல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு ஞானிகளாக வர வேண்டும். படித்து தனக்குன்னு எதுவும் சேர்க்காமல் ஏழைகளுக்காக தாரவாத்து கொடுத்து அத்தனை சாதி மக்கள் வழங்கக்கூடிய தெய்வமா இன்னைக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பசுமோர் சித்தர். அப்படி வர வேண்டும் நீங்கள் எல்லாம். இந்த அவர் சொல்லும் போது இடியா போண்டுவேன் தம்பி சூத்தரிச்சு போவேன். பெத்ததாயுதப்பெல்லாம் பிள்ளைய கண்டிச்சு வழங்கத்தா எங்கே வளர்க்குற? இவங்க பிரிப்பேர் விளையாடு, பொம்பளையெல்லாம் சேர்ந்து கரையில் போய் தாயம் விளையாடு. ஒரு தாயம் ஒரு 12 எங்கிருந்து எப்படியா 2 என்ன வார்த்தைனே தெரியலையே உலகத்தில். இப்போ யார் அந்த மெட்ராஸுக்காரன் அனுப்பிவிட்றா? என்ன சொல்கிறாங்க பார்த்தா என்ன சொல்கிறா?
அதான் கீழ்ச்சிருவேன். நாஸ்டா துண்ணையா மொத்த லெஃப்ட்டில் போய் மொத்த ரைட்டில் போ மொத்தங்கம்மான்றான்டா. இங்கே ஒரு எடுத்துக்கிட்டா லவ் ஃபெயிலியராக இருப்பேன் போல இப்படி இப்படின்றான்டா. கப்ளிங் ஓஸ் அடே எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா. கப்ளிங் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மாதிரி டான்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. 8 பேர் சேர்ந்தாலும் முண்டையை வலுத்தாட்ட முடியாது. ஐயோ இந்த தொண்டிப்பா லைட்டாக குசை போட்டான்னா மருதமணி இவன் வேற அந்த மாதிரி நாடகம் வள்ளிதர்ம நாடகம். அன்னை சொன்னது போல மணி ஆயிடுச்சு. மணி எப்படி ஆச்சு? பொன்னாடை ஓத்தி மணி ஆயிடுச்சு. கிராமத்திலே பொன்னாடை ஓத்துறதெல்லாம் நான் சொல்கிறேன். 8 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நல்லா நடக்கும். நீங்கள் அவர் இவருன்னு அன்னைக்கு இது வரல. ஒரு ஊர்லாம் கண்டெய்னரில் வச்சு போத்துனாங்க. நானே வெளியே 3 மணிக்கு தான் வந்தேன். நாடகம் போதும் உள்ளே ஓடான்ட்டார் ஊர் அம்பம். அதனால் சொல்கிறேன், வந்த எல்லாருமே அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை பாருங்கள். ஒரு பாட்டை பாடிக்கிடுவோம். அது இப்போ கிடையாதுப்பா. இப்போ தான் ஜேஜிபி வச்சு கம்பாக்கரை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா அத்திந்துப்பு தென்பாண்டி ராமநாடு பாட்டை கடத்து விட்டான் அந்த முள்ளமணி முண்டை. தென்பாண்டி முத்துப்பாண்டி சுட்டி பெடுக்கிற கண்டிலாம் தங்க பாண்டி. எந்த பாண்டி வந்து எதுவும் செய்யல. நம்ம ராமநாடு கண்டெடுத்த தென்பாண்டி ராமேஸ்வரம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சாதித்த ஒரு மனிதர் என்று தமிழ்நாட்டுக்கு பேரு வாங்கினார். ஏவுகணை நாயகனே தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுக்கிறோம் போது ஜெயிக்கிறோம் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமகிட்ட அட விட்டு கட்டு நம்ம ஜோமகிட்ட அட அறிவை கட்டு அட ஏவுகண அட நாயகனா ஏபிஜே அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அட ராம ராம அவ ராமநாடு நம்ம தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். பள்ளியள்ளும் புத்திரோக்கள்லா புத்திரு என்றால் குழந்தை என்ற அர்த்தம். பள்ளியள்ளும் புத்திரோக்கள்லா பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் புத்திரோக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி வளம் தந்தாரையா இருக்கிற கனவுகான சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. விண்மீது கனகேவினா விண்மீது என்றால் என்னவென்று தெரியுமா? வானத்திலே கனகேவினா தமிழக மண் மீது புகழ்துமினா. வானத்திலே கனகேறினா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. விண்மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ்துமினா. உங்களை எண்ணி பாடுகிறோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வத்துடன் அப்துல் கலாம். என்ன சென்னை புற வந்துச்சிங்க? தண்ணியா? கூமாம்பட்டிக்கு போ. வாங்கண்ணே வாட்சி விடுங்கண்ணே. வாட்சி விடுங்க. என்ன செய்ய நீ பண்ணுங்க. நம்ம ஊர் தானே. தேவர் பாடலை மற்றும் அப்துல் கலாம் சம்பந்த பாடலை பாடியதற்காக ராதாகிருஷ்ணனை பாராட்டி எங்கள் ஊர் மாதிரி தெரியுதே. வெங்கலக்குறிச்சி செல்லத்தேவர் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்திற்கு ரூபாய் 500 அன்பளித்துள்ளார்கள். எந்திரிச்சு வீட்டு தேவர் பாடலை பாடியதற்காக
எஸ்பி முத்துராமன் குருவிகாத்தி அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். பிள்ளத்தி அத்தை கருப்பாயி அவர்கள் சார்பாக எம் கந்தசாமி நெடுங்குளம் இருப்பு காரைக்குடி அவர்கள் 100. மேலும் கீழத்துவல் எஸ்எம் முத்துமணி சுபா ஆகியோர் இணைந்து எம்கேஆர் அன்பாலயத்திற்கு ரூபாய் 500 ஆக மொத்தம் 1050. நீ சொல்லாதீங்க, கணக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை பேசாமல் நாடகத்தை கொடுத்து போறாரா. அம்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு நன்றி நன்றி. தேவர் பாடலை பாடியதற்காக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி ஒருவனந்தல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி எம் நாகராஜன் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி அண்ணே நன்றி அண்ணே. இந்த சிட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிறாங்க? ஏய் யாரா கணக்கில் கரெக்டாக இருக்காண்டா? வாங்க வாங்க பசுமனுக்கு எல்லா பாட்டும் பாடுவான். ஆமாம் கழுதியவா. அன்புக்குரிய அருமை உறவுகளே, காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரி ஐயா தான். சொல்லும் போதே சிரிப்பிகளே பூரா அவதாரம் கட்டினாளுங்க. வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் சாலை விதிகளை கடைபிடித்து சென்றால் இந்த தமிழர்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. இதான் உண்மை. யார் கேட்குறா? லைசன்ஸ் இல்லாமல் காவல்துறையை பார்த்தவொடனே கையிலெல்லாம் இறக்கி விட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறேன். ஐயோ லைசன்ஸ் எங்கடா, ஆர்ச்சி புக்கு எங்கடா, ஹெல்மெட் எங்கடா? எங்கள் அம்மாவுக்கு குடல் வாழ்வியா? சரி அதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த கருத்து விட்டான்டா காமெடியா. ஐயா அவங்கள்ட்ட கொடுக்கணும் வைவாங்க. நோட்டு இல்லை அங்கே இருக்கு. வேறா நோட்டை உடனே வச்சு எழுத சொன்னாங்க. விழா கமிட்டிகிட்ட போய் அம்பளிப்பை கொடுங்க. பாடியதற்காக ஆப்பனூர் ஏபிஆர் டிரைவர் பாய் சார்பாக ரூபாய் 100 எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நன்றி. ஏன்னா நோட்டுகளை பூரா நான் பார்த்தே வாங்குவேன். நண்பா எல்லாருமே சொந்த பந்தம் தான். தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. அவரும் நல்ல நடிகர் பார்த்துக்குங்க. அவருடைய திறமையும் காமிக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் சொன்னது மாதிரியா அந்த நோட்டு போட்டு எழுதுறாங்க தம்பி, கோச்சிக்கிறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2 கையெடுத்து கும்பிட்றேன் பார்த்துக்கோங்க. நல்லா இருப்பீங்க. அங்கே ஒவ்வொரு டைமும் போய் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மொத்தமாக சொல்லுவாங்க. ஏன் தப்பாக நினச்சிக்கிறாங்க தம்பி? அவர் திறமையை காமிக்கிறக்காத ஒரு வாய்ப்பை கொடுங்க. உண்மை அது அண்ணன் ரொம்ப சொல்லிட்டாரு. அதே ஐயா அந்த மெட்ராஸுக்காரனை புழக்க முடியுமாயா? வெவ்வேறு எலெக்ஷன்ன்ற மாதிரி இப்படின்றேன். என்னை பார்த்தா லேடிஸ் மாதிரி தெரியுதா ப்ரோ? போல மசூர் இல்லையாடா? தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் எது? நெடுங்குளம். அப்படியா? அப்போ இந்தியாவின் தலைநகரம் வந்து இந்த ஒரு ஆப்பநாடு மாற்றிக்கிடுவோம். இவங்க படிக்கிறாங்களே இல்லையா? ஆத்தா பிள்ளைகளை என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வெள்ளிக்கிழமை நல்லா கடப்பாறையை காய வச்சு இழுத்து விடு. என்ன பண்ணுறாங்க பாரு, அக்கப்போர் படுத்துறேன். இருங்க தம்பிலா. பிரிபேடு என்பது என்ன? இல்லை இருங்கடா. எந்த ஒரு குழந்தையும் தாய் தேப்பையும் வளர்க்குறதா இருக்கு. அதில் என்ன பண்ணுறிய பெத்த தாயெல்லாம் நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம். பிள்ளை கையில் செல்லை கொடுத்தா அவன் பாட்டுக்கு இருப்பானே. அவன் அங்கிட்டு போயிட்டு உருளைக்கிழங்கு செல்லை குட்டி எங்கே போச்சு, அவ அம்மாவோட போச்சு அப்படின்னு திடீர்னு பார்த்தா நீ குறைக்காரன் வந்துடுறேன். வந்தவனே டொங்காசா படிக்கணும். நீங்கள்லாம் வாத்தியார் அடிப்பாருன்னு பள்ளிக்கூடத்துக்கு பயந்து போனதுனால தான் உலக நாடுகளை பயங்காட்டினார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார். இன்னைக்கு என்ன பண்ணுறிய? பூரா காசு பெருத்து போச்சு. மயம் லேசாக தவங்கும் போதே டெய்லி வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, போனா மயம் ஏதாவது பேசுனானா, அசோக் மதியம் நான் சோறு விட்டுனே நீ கோத்தான்னு சொல்லிட்டான். வாவ் மைசன் நோத்தா சொல்லிட்டான். கொஞ்சம் பிடிச்சி முத்தம் கொடுப்பான் மைசன். பிள்ளை நோத்தான்னு சொன்னதுக்கு பெருமைப்படுறேன் தகப்பேன். நாளை காலையில் மஞ்சள் வேணா வர சொல்லு, இவனை தள்ளி விட்டுருவோம். ஆமாம் பிள்ளை பிடிக்கிறது கிடையாது, அதான் கீரி பிள்ளை வண்டி மஞ்சள் கலரில் வரோம். அட்மிஷன் போடுறதுக்கு 25,
கூல் பீஸ் 30, பெட்டக்ஸ் கழிவிட ஆயாவுக்கு 8000 ரூபா. சினெக்ஸ் பாக்ஸ், சினாக்ஸாடா, சினெக்ஸ் என்றால் பாம்பு. ஓம் ஓம் மகாசக்தி. உடனே மயனை போய் அவன் அழுவேன். அப்பா உன குருவி ரொட்டி வேணா வேணா ஆத்தால அப்பனும் திணிப்பாங்க, கருது வண்டியில் திணிச்சது மாதிரி. அவன் போயிட்டு வந்து ஒரு 2 மாதம் ஆனவனே வாக்கிங் போவாங்க. யார்? அந்த குட்டி பையனுடைய அப்பாவும் இன்னொரு ஆளும். அப்போ கேட்பார், உன் மயன் எப்படி படிக்கிறான்? இப்போ 2 லட்சம் செலவு பண்ணிட்டேன், ஏன் சொல்கிறான்? 2 லட்சம் சுத்தமாக காலி ப்ரோ, ஏன் சொல்கிறான்? இன்னும் 4 மாதம் ஆனால் இஜ்ஜட்டை தொடுவான்னு நினைக்கிறேன். எதுக்குடா காசை கரியாக்கிறிய? உண்மையை தான் சொல்கிறேன். எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் கல்வியை விலைக்கு வாங்க முடியாது. அன்றாட விறகு வட்டி மூட்டம் போடக்கூடிய என்னுடைய அண்ணனுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்க. இதுதான் உண்மை. இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன்? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி யார் காசுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய உழைப்பில் மட்டும் கஞ்சி குடிக்கக்கூடிய உறவுகள் தான் இங்கே அமர்ந்திருக்கீங்க எல்லாரும். உண்மைதானே? இல்லை எல்லாரும் நகைக்கடை அதிபர் வாங்கிக்கலாம். உண்மைதான் குள்ளே ஐயா, அது உண்மைதான். இவங்க இந்த அளவுக்கு பேசுறது காரணம் என்ன? வாத்தியார் அன்னைக்கு மாதிரி உலக்க மூங்கி கம்போட நிற்பார். வாத்தியாரெல்லாம் போகும்போதே கொடூரமாக இருப்பார். கதவுக்கு முன்னாடி நிற்பார், மீசையை விளக்கணையை போட்டு தேய்ச்சிக்கிட்டு. வாத்தியார் வாங்கடா கிளாஸ்க்குள்ள போன உடனே அடி. நானா வாத்தியார்ட்ட அடி பிரித்து எடுத்துருவார். ராதாகிருஷ்ணா கையை நீட்டுவார். அடி நீட்டினேன், ஒரு அடி அடிச்சாரு. அம்மா பார்த்தாங்க அம்மா. அடுத்த அடி இப்படி நீட்டி இப்படி எடுத்துட்டேன். அவன் வெதரில் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு மட்டும் என்னை 7 நாள் அடிச்சாரு. என்ன வெதர்னா கொட்டையானே? ஏன் அவனை கழிச்சிக்கிட்டு பாரு. நான் என்ன சொல்றேன், பேப்பாயமேனே இப்போ தொட முடியாதே. எதை வெதரையா? ஏ சுடுதண்ணி முண்டை அது இல்லை புத்துரு. இப்போ எந்த பயலையும் வாத்தியார் தொட முடியாதுல்ல. வாத்தியார் 1 லட்சம் கட்டி பிரைவேட் ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தா 1.5 லட்சம் கட்டியிருப்பேன். யார்? ஸ்டூடெண்ட். அப்படிதான் ஒரு சின்ன பையலை அடிச்சு விட்டார் வாத்தியார். அஜித் இங்கே வா, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலை? அவன் எங்கள் டாடி நைட்டு ஃபுல்லாக கிரிக்கெட் பார்த்தார் சார், அதுன்னு நான் பண்ணலை. என்ன செய்ய போகிறீங்க? அவன் என்ன செய்ய போகிறீங்க? எடிட் சப்புன்னு ஒரு அறை போனேன். பேக்கை திறந்தேன், மெசேஜ் அனுப்புகிறேன் அவங்க அப்பாவுக்கு. மை டாடி வாத்தியார் என்னை புலந்து விட்டான். அந்த ஆள் எப்படி முதல்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் பைக் போட்டிருக்கார். அவரை எப்படியாவது கண்ட துண்டமாக அவனை கிட்னியை நக்கி. அவர் உடனே மைசன் நீ பயப்படாத, பெரியப்பா பெரியப்பா எல்லாரும் வாங்கருவா வாள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துட்டு அவனை இன்னைக்கு டெத்து உறுதி. உடனே வாத்தியார் பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு மெசேஜ் இருக்காரு, என்னையே அஜித்குமார் ஒரு ஸ்டூடெண்ட் என்னை போடுத்தலை பார்க்குறான். நான் வீட்டுக்கு வரல, கருவை காட்டிலே படுத்துக் கொள்கிறேன். நீ நகையெல்லாம் அடகு வச்சு கேரளாவில் போய் மசாஜ் பண்ணு. நீ வாத்தியாராப்பா? வாத்தியார் தானே? வாத்தியாரை குறை சொல்லவில்லை, அடியாதவில்லை படியார். கொரோனாறு பாவத்தில் யார் விழுந்தாலும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. இதுதான் உண்மை. வாத்தியார் பெருந்தகையிலே மதிக்க வேண்டும். நீயா கை தட்டக்கூடாது, ஸ்டூடெண்ட் தட்டணும். பாட்டு பாடுவோம். அந்த மெட்ராஸ்காரன் என் பாட்டு பாடு. இல்லை அவன் எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்றேன். உனக்கு என்ன தெரியும் பெரிய புத்துரு? இவன் நோத்தா சொல்கிறான். ஐயா பாட்டு பாடவா? ஐயா பாட்டு பாடுறேன். எத்தனை பாட்டு? தென்னாட்டு மறந்து நிற்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவ தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. மருந்து சொல்லு மருந்து
பூசணக்குறிச்சி சண்முகையா பாண்டியன் அதிரடிப்படை ராயல் கிங் மதன் தேவர் போர்ப்படை அவர்கள் ரூபாய் 100 நன்கொடை அளித்துள்ளார்கள். 100 சொல்றான். தம்பி பேசாம ஏன் காசை வெட்டி போடு. நேதாஜி ஆட்டோ சங்கம் முதுகுளத்தூர் அவர்கள் ரூபாய் 100 நன்கொடை அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம், மற்றதை அப்புறம் பார்த்துக்குறோம். என்ன கரத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய மதிமுறையக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நெடுங்குளம் கிராமத்திலே தத்துருவமாக அமைந்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க காலத்தில் கண்டெடுத்த இந்த பொல்லாப்பைய சாமி ஸ்ரீ நிரதலம் உடைய ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு நெடுங்குளம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஐயனாரை கும்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் வருகை தருகிறோம் என்று வருகை தந்த வெளியூர்லேருந்து வருகை தந்த அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய திருச்சி மண் கண்டெடுத்த சொந்த ஊரு எஸ்பி கோட்டை எம்பி தேவன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தர் செல்வி உடம்பை உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன் இருக்கும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. தமிழச்சியும் தமிழனுடைய நிறமே கருப்புத்தான் கருப்புத்தான். கருப்பா உள்ள ஆள் கூட கைதட்டலாம். துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா இல்லடா முண்டை ஆத்தா பென்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடப்பம்பட்டி மண்ணின் மைந்த அன்பு மாப்பிள்ளை கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்க திறமையை காட்டணும், இவங்களை அழுக வைக்கணும். அம்மா பாட்டு பாடு. இப்போ அவனே அழுதுட்டானே. என் அன்பு தம்பி ஆறுமணிய சக்கரத்தை வத்திக்கலாம் வாசிப்பு திறமை இருக்கும், பாடக்கூடிய திறமை உண்டு. தமிழகத்தில் எத்தனையோ ஆறுமணி சக்கரவர்த்தி நம்பர் 1 வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இது உண்மை. ஆனால் இந்த தம்பி நகைச்சுவை திறன் உள்ள ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி. மணிகண்டை சூப்பு மடு அல்லம். அன்பு தம்பி அண்ணே இவங்களை பூரா பெத்ததாய் பாசத்தை வச்சு உருக்குங்க, உருக்கி இது பண்ணி அழுக வச்சிடணும். என்ன மிஸ்டர் தேவராட்டு முண்டை? சரிண்ணே. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல் மணி லேசா குனின்றான். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடல் மண்ணே. ஆமா புத்து. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி வச்சையிலே சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை நாடத்துக்கு வந்து கேரத்துக்கு வந்து இடம். நீ தானே அழுகும் சிக்குவாலா நக்குவாலா. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடிக்க. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்
தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீர தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யாருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீரு பூசுமத்தை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுமத்தை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் ரோலிங் ஆக்ஷன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தபான் கோடகிரி குமரன் கோயில்பட்டி அன்பு அண்ணன் செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வ செல்வம் அடிச்சு கொடுப்பா. நீங்க எல்லாரும் வாங்க, இங்கிட்டு உட்காந்துருக்கலாம், கை தட்டலாம். அப்போ கொஞ்சம் வால்யூம் வைங்க ஐயா. பயந்துருக்காண்டா, பயந்த கோலா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் எங்களது கண்ணன் அண்ணன் அவர்கள் ஆழ்தொண்டை சேர்ப்பார்கள். எல்லாரும் அப்படி அமைதியா உட்காருங்க.
நம்மளே கைதட்டிக்கிறோம், நம்மளே முடிச்சுக்கிறோம். நான் புதி சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற நீலகண்டன் என்னங்க இங்கே வாங்க. எந்த ஏரியா மாதிரி எங்கிட்ட ஏமாற்றக்கூடாது. மூக்க கவக்கம்ப வச்சு 2 அறை விட்டுருவேன். ஐயா சைடில் நிற்கிற புத்திரங்களா, அண்ணன் தம்பிகளா, உட்காருங்க. அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டாலே எதுவுமே வராது. நீ நிற்ப, கால் படும், செருப்பை காணாண்டுவேன், பீடி குடிக்கும்போது சுட்டு விட்டுருவேன். உங்களை வச்சு நீலகண்டன் தாளம். எல்லாரும் பாடத்தை கவனிங்க புத்திரங்களா, இங்கே கவனிங்க. அண்ணே மணி ஆயிடுச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பாப்புண்டாடிச்சு முடிஞ்சா ஒரு பிள்ளை இருக்காது, நீ பொறுப்பேற்றுக்கிறியா? நீ படுத்து கிடப்ப கண்டங்கரு. நீ பாட்டுற பாட்டுக்கு இது ஒன்று, நீ பாட்டுக்கு அங்கிட்டு நீலகண்டன் தாளம்னா கிண்ணி 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 வச்சிருவேன். விடமாட்டேன், பப்ளிக்கில் உன்னை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்காத. நீ தான் எனக்கு அண்ணன் அப்பா, எல்லாமே நீ தான். பாடுற பாட்டுக்கு சரியா போடு. கூவுற குயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. ஏய் தொகையில படிக்கிற முண்டை, நீயும் பதில் சொல்லு கேட்டு. மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா. பாடவே இல்லையா? தென்றல் முறங்கிய போதும், திங்கள் முறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. அதுக்கு மாரடி போறேன் பாடுவேன். அதுக்கு என்ன பாட்டு போறேன்? கிணுக்குன்றேன். நீ தொட்டா போதும் சொர்க்கலோகம் நாள் வரும் அடிமைனாவே. நீ போய் மண்டி ஓடு போ. நீ போட்டது போதும், பொழந்தது போதும் போ. எல்லா பாட்டுக்கும் ஒரே அடிதான்டா, சாணி தட்டுற மாதிரி கிண்ணா கிண்ணான். சாமி அலப்பமா வேணாமா, சாமியை கூப்பிட வேணாமா. உடுக்கு சவு வந்து வச்சு போட்டு விடுறியா? எல்லாரும் கவனிங்க, சாமியை அழைக்க போறேன். இடியப்போ அல்ல இருங்கடா. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயனார் வீரம் குறையாம இந்த நெடுங்குளம் மக்களை காக்குதா? 18ஆம் படி பெரிய கருப்பு, எந்த பேய் பிடிச்சாலும் விட்டுரும். மதுரை பாண்டிமுனி பொல்லா பயசா ஒத்தக்காலி சப்பானி ஒரு காலம் என்ன வேணாம்ட்டாங்களா? இந்த ஐயா ஐயா விழா கமிட்டி காலில் விழுகிறேன். இந்த இவனை ஏதாவது சொல்லுங்களேன். எக்கோவை சிங்கா, நீ எக்கோவை. நெடுங்குளம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. நெடுங்குளம் மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா. நெடுங்குளம் கிராமத்திலே இருக்கிற ஐயனாரா, நினைதெல்லாம் உடைய ஐயனாரு. ஐயனாரு தத்துரமா இருக்கிறார் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறார் ஐயா. ஐயனாரு அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையா ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையா ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையா ஐயா. கள்ளி ஜரி காளி முனியந்தா, கள்ளி ஜரி காளி முனியந்தா. நெடுங்கொளா ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா. நெடுங்குள கிராமத்திலே முப்பாட்டு ஆண்டதானி வீரம் குறையா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா. போடாத
கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகருப்பா 18 படிகருப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு நெடுங்குளம் ஐயனார பார்க்கத்தான வந்து நேரம் ஆச்சியா நெடுங்குள கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஆண்ட சாமிய சாமி இங்கதான் 10 மணிக்கு மாறையா இந்த சாமி ஓடா மக்களை எல்லாம் காக்குறோம் மாறையா இந்த சாமி ஓடா மக்களை எல்லாம் காக்குறோம் மாறையா தயவு செய்து நெடுங்குளம் கிராமத்தை சார்பாக கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது. 18 வருஷம் கழிச்சு இந்த திருவிழா நடக்குது. கிட்டத்தட்ட பல லட்சம் போட்டு செலவு பண்ணி இந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம். நாடகம் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அவங்கவுங்களுடைய பர்சனல் மோட்டிவை அவங்கவுங்க பக்கத்தில் போய் காட்டிக்குங்க. யாராவது வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் காவல்துறையோட நேரடியாக சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறேன். என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த பேப்பரில் எழுதி கொடுக்கணும் எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த கிராமத்துக்காரவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க. இது கடுமையான ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை, இந்த கிராமத்தோட பணிவான வேண்டுகோள். நன்றி. சண்டை போடுறவங்க எங்க ஊர் கம்மாக்குள்ள போய் சண்டை போட்டுங்க, நாடகம் நடத்த விடுங்க தயவு செய்து. ஏன் சண்டை போட கம்மாய்க்குள்ள போச்சுடுற வேணா, அது வெளிச்சம் இல்லை எங்கனையே போடச்சு. இப்போ நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், பூராமே அத்தனை பேருக்குமே தாய் போடுறவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்போ அதே தான் மறுபடியும் சொல்லுங்க, அமைதியா இருக்கிறாங்க அவங்க. நான் சொல்கிறேன் சரி, யாரும் சண்டை போடாதீயே. உங்கள் வீட்டு விசேஷம் காது ஊத்து கல்யாணத்தில் நீங்கள் சண்டை போடுங்க. நான் சொல்கிறது கரெக்டாக நடக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் பயப்பட மாட்டேன். கோயில் விஷயத்துலையே சண்டை ஓட்டிங்கன்னா இந்த பெல்லாப்பைய ஜாமீன் தையனார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், சாமி கும்பிட்றதோ திருவிழாவிலையோ தெய்வத்தை பகச்சு நீங்கள் சண்டை போடாதீங்க. நன்றிங்கய்யா, வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பெருங்கொண்ட கிருமாடு மணிக்கு 200 கொடுக்கும். எவன் பொண்டாட்டியோ அந்தந்தண்டி ட்ரை பண்ணுறேன். குட் டே பிஸ்கட்டும் ட்ரை பண்ணுறேன். இந்த வந்துட்டா இல்லை பால் கவச்சி அடிச்சிடும். அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்சன் காமை. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவந்தாதி. அரசமாவ அறப்போமா, தோச்ச துணிய தோப்போமா, நாம கதைய கேட்போமா, இல்ல வழக்கு பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. அப்போ அங்கச்சாமி நல்லா இருக்கியானா? ஏனாரு அங்கச்சாமி? நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக எத்தனையோ வெயிட்டை தூக்கி பார்த்தான். எலும்பு பிறண்டதனால் ஒரே ஒரு பாசி பெயரை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய கட்டடத்துக்குள்ளே மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளிமொழி அமைப்பு உண்மையிலே சூப்பர் ஐயா. கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. சின்னாளாக இருந்தாலும் நல்லா பண்ணுறான். ஏன் சொல்கிறான்? இளஞ்சம்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது இருளாயமன் ரேடியோ இளஞ்சம்பூர் உரிமை செல்லவில் ஒடாங்கி பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா இருளாயமே மைச்சல் இளஞ்சம்பூர் சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு இருளாயமே மைச்சட்டை இதுதாமா பட்டி தொட்டி ஒலிக்குது குரல் தாமா காட்டில மேட்டில ஒலிக்கலம்மா நெடுங்கொளம் மெடதனம்மா எங்க இருளாயமே மைச்சட்டை
வாழ்க வளமுடன் எங்கள் இளையம்மன் வையன் வாழ்க நூறாண்டு. என்ன வாடனாலும் 1 ரூபா கொடுக்க மாட்டானா? ஏன்னா அவனே பத்ரா தான் இருக்கான். பத்ரு நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள், ஈ நெடுங்குளம் கிராமத்தார்கள். நன்றி அண்ணே. அண்ணே அம்பளிப்பு கொடுத்துரு வாத்தியார் அண்ணே. காடமங்கலம் சப்பானி முருகன் மூர்த்தி தேவர் அம்மனம்பட்டி லட்சுமண தேவர் ரூபாய் 1000 நன்கொடை அளித்துள்ளார். வந்திருக்காங்களா? கோவண்டான் தர்மமுனீஸ்வரர் கிரிக்கெட் கிளப் ரூபாய் 100 நன்கொடை அளித்துள்ளார்கள். ஏனாதி ஆர் அங்குச்சாமி பில்டிங் கான்ட்ராக்டர் பொசுக்குடிப்பட்டி புதுவளத்தூர் கார்த்திக் ரூபாய் 200 நன்கொடை அளித்துள்ளார். அங்குச்சாமி என்ன விளாக்குறேன்? களவு ஓட்டுக்கு திரும்பியான் கான்ட்ராக்ட் இன்னைக்கு பண்ணேன். அன்னைக்கு போட்டுக்கிட்டு ஓடினேன், சிமெண்ட்டோட பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி விடு, பில்டிங் கான்ட்ராக்டாகவே இரு. அம்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை பேருக்கு நன்றி. குறிப்பாக மதுரையுடைய அடையாளம் எங்கள் அண்ணன் காடமங்கலம் சப்பானி அண்ணே, சகோதரர் மூர்த்தி லட்சுமணன் அண்ணே. சப்பானி அண்ணே அன்பாலயத்துக்காக அன்னதானத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், நாடக உலகத்திலே முத நாடக கலையை யூடியூப்பில் எடுத்து சென்றது யாருன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் கேமரா கொண்டு வர்றீங்க, அது உங்கள் திறமை, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், தவறாக சொல்லவில்லை. முத யூடியூப் என்று ஆரம்பித்தது யார் என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் கிடையாது, உலகத்திலே எங்கள் அண்ணே தட்சிணாமூர்த்தி. கடலாடியில் வசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் புனவாச சொந்த ஊர் தட்சிணாமூர்த்தி அண்ணன் தான் முத யூடியூப்பே எடுத்தது. எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அண்ணன் போட்ட வீடியோவை பார்த்து தான் நாரதா நடித்த கோதமங்கலம் முத்துச்சிற்பிக்கே விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைத்தது காரணமே தட்சிணாமூர்த்தி அண்ணன் தான். நன்றி அண்ணே. அதனை தொடர்ந்து வெளிநாட்டிலே பணிபுரிந்து இந்த நாடக கலையை பார்த்துவிட்டு நாமளும் இந்த நாடக கலையை உலக மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்று தாய் நாட்டுக்கு வந்து யூடியூப் சேனலை தொடங்கினான் என் அன்பு தம்பி. கண்டிலான் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பது ஊர்காவல் படைகளே பணிபுரிந்து யூடியூப் சேனலை இயக்கி வரக்கூடிய கண்டிலா தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து படித்த ஒரு பட்டதாரி இன்ஜினியருக்கு படித்திருக்கேன் என் தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் தான் 3 பேருமே. ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமல கீழே கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. 3 பேரும் அடிச்சுக்கிறாம கேப்பில் பிடிக்கிட்டு போக்கடா. அவ்வளோதான். டான்ஸ் வந்துட்டு போனோடனே அவங்களே வயரை சுட்டிடுவாங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்புத்தையும் உலகத்திலே நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன வேலை ஆகிறீங்களோ எனக்கு தெரியாது. அத்தனை வேலையுமே ஒருத்தர்லேருந்து கற்றுத்தான் வர முடியும். நம்மளாம் முயற்சி பண்ண முடியாது. அந்த கற்றுக் கொடுத்த குருநாதரை மட்டும் அவர்கள் தவறு பண்ணாலும் நீங்கள் அவருக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லக்கூடிய என்னுடைய கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கு நடுவில் உள்ள 600 வருஷம் சீமக்கருவ உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த சூம்பா காலனையும் அந்த சென்னமுண்டையை இழுத்துட்டு வரேன். எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் ஒரு செல்வ மகன்தான். எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. மரவர் குலத்து கால மண்டியட்டும் பையங்கால நெடுங்குளம் தேவர் வளர்த்த கால
தேடி பாயும் துறைகள் முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மறவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மனு கால மறவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில வாழவன பயங்கரமா பாஞ்சு போடும் மறவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாட்டு கால மறவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்காலே எம் சவரியார்பட்டினம் எஸ்கேஒய் வெல்டிங் ஒர்க்ஸ் ரூபாய் 100 அன்பளித்து அளித்துள்ளார்கள். சின்ன பொதிகுளம் தேவர் இளைஞர் அணி ரூபாய் 200 ஐயா தேவர் பாடல் பாடினதற்காக நன்கொடை அளித்துள்ளார்கள். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பட்டு வைத்ததில்லை அவர் பட்டு வைத்ததில்லை சட்டத்தோடு தர்மத்தோடு தாண்டி போனதில்லை அவர் சத்தியஞான முல்லை சாதி வேத துரோகமெல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பில் எல்லை எது வந்தாலும் மஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரைய தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டு கொண்ட ஞானி அவர் நெஞ்ச மண்பு தோணி
தெய்வம் தந்த தங்கம். என்னப்பா ஒரே கரைச்சல் கரைச்சல்லையே ஒரே கூட்டமா தான் ஒரே கூட்ட மக்கள் அப்படியே மாநாடு மாதிரி இருக்காங்களே. ஆமாக்கா. இந்த ஊர்ல என்ன நடக்குது? நாடகம் நடக்குது. என்ன நாடகம்? பள்ளி திருமணம். போங்கய்யா. அக்கா என்னக்கா ஏன் இப்படி கோச்சிட்டு போறிய? என்ன எப்ப பார்த்தாலும் எல்லா ஊர்லயும் வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் வந்திருக்கிற வள்ளிக்கே திருமணம் வச்சா கூட வர டான்ஸ்கார பிள்ளைங்க நாங்களா இழிச்சவாயா? என்ன இது ஓர வஞ்சனையா இருக்கு? எனக்கெல்லாம் கோபம் வந்துடும். காலையில இந்த ஊருக்காரங்க கிட்ட பணிவா கேட்டுக்கிறேன், வள்ளிக்கும் திருமணுக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த உடனே எனக்கும் மைக் செட்டுக்கும் நம்ம பேசிட்டுக்கா. சரி சரி. வந்ததுல இருந்து அந்த பையன் தான் குரு குருன்னு இதே பாக்குறாப்ல. எதை பாக்குறாரு? மனசு மனசு மயங்கும். அப்படி பாருங்க. பக்கமேல அனைவருக்கும் நக்கும். ஓ வணக்கம் சொல்லுதோ. மைக் செட்டுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். கையிலேயே நல்லா போட்ட உட்காரடிச்சலாம். ஏக்கா எதுவும் பாத்துட்டியா? அது தெரியுது இல்ல பளிச்சுன்னு. என்ன தெரியுது? ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். செக்ஸ் கிடையாதுக்கா, அது செக் செக் பண்றது. ஓ செக் செக். ஹலோ ஹலோ. இன்னும் கொஞ்சம் என்ன? ஹலோ வச்சிட்டீங்களா? இப்போ செய்யலாமா? தங்க பாண்டியண்ணே செய்வோமா? அப்புறம் யூடியூப் சேனல் அன்புடன் எடுத்துக்கொண்ட அனைத்து சேனல்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சேனலுக்கு மட்டும் ஏன் இப்படி ரொமான்ஸா சொல்றேன் தெரியுமா? அப்படி அவங்க ரொமான்ஸா பண்ணுவாங்க. எப்பா ரொமான்ஸா பண்ணுவீங்களா? ஜூம் பண்ணிட்டு செல்ல குஞ்சு. என்ன குரு குரு நீ இப்படி பாக்குறிய புதுசா பாக்குற மாதிரி. போலாமா? போலாமே. பொம்பளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும் கை அடிக்கணும் கை தட்டணும் விசில் அடிக்கணும் கட்டி புட்டிக்கணும் முத்தம் கொடுக்கணும் குடும்பத்தை கலகலப்பு உண்டாக்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் மேடையில மசம் 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 நிக்க கூடாது. வந்தமா போத்தமா எடுத்தமா துரு துரு பட் டிக்கெட் பரிகேன பத்தி ஏக்கா ஐயோ என் தம்பிங்கிறத நிரூபிச்சிட்டியே. ஏக்கா எங்க உன் கொட்டை? என்னக்கா? இன்னொரு பாடுங்க. நாடகம் முன்னேற பாடுபடு. கொட்டை
ஐயோ தினமும் ஒரு பெட்டி கட்ட நான் போறேன். ஏக்கா ஓயாம தொட்டு தொட்டு முத்தம் கொடுக்காதுக்கா, என் பொண்டாட்டி அவங்க வருது. நல்ல வேலை உனக்கு அக்காவா நான் பொண்டாட்டியா? அக்கா கண்ணா தினமும் ஒரு பெட்டிக்கிட்ட நான் போவேன். உனக்கு தெரியும்ல எந்த பெட்டிக்காரது இப்படி பாடிருக்காங்களா? நாடகம் முன்னேற பாடுபடி, நாடகம் முன்னேற பாடுபடி, டான்ஸாக வேடம் தாங்கியுள்ள சகோதரி விஜய் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. போத்திராதனே நாளைக்கு. ஆகா நாளைக்கு உனக்கு கஞ்சி இல்லடியே. பொன்னாடை போத்தினவங்க ஊர் முக்கியஸ்தர்களா? விழா கமிட்டியாளரா? இல்ல பொன்னாடை போத்தனா எதுக்கு கையை பிடிச்சி பொன்னாடை போத்தினாரு? இதுக்கு தானே அப்பவே சொன்னேன் அண்ணே வேணாம்னேன்னு. என் மேல அதை தப்பா கவனிச்சிங்களா எல்லாரும்? அது தெரியும், அவரோட நான் மோசமான ஆளு. எனத்தோட இனம் தானே சேரும். பரவாயில்ல, எந்த ஊர்லயுமே கையை பிடிச்சி பொன்னாடை போத்த மாட்டாங்க. என் கையை தொட்ட அன்பு மாமா என்ன ஒரு வார்த்தை சகோதரின்ட்டாரு. சரி குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்னாடி அறிவித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நாடகம் முன்னேற பாடுபடு, நாடகம் முன்னேற பாடுபடு, என்னப்பா பிரச்சனை? எதாவது சொல்லிட்டு போ. எதுக்கு இப்ப பாடி பாடி உள்ளுக்கு வர? ஆமாக்கா எப்படி பெருமையா பேசி ஆமாக்கா நான் ஒழுங்கா தானே பண்ணேன். அப்ப மைக்கு சரியில்லைங்கிறியா? சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. ஹலோ மைக் பா, பெட்டிக்கு மைக்கை ஏத்த சொல்றேன். ஏத்து, அவன் பேசின வார்த்தை இப்ப வெளியில வரணும். ஏத்து. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு அப்படி நீ சொல்லல. அப்படித்தான் பண்ண. நான் வச்சிக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்லன்னு பாடுன நீ. அப்படி யாராவது பாடுவாங்களா? யார பார்த்து என்ன வார்த்தை? திருச்சி விஜய மேடையில போட்டுக்கிட்டு மேடையில போட்டுக்கிட்டாங்க. ஒண்ணும் பண்ணலையா? பாரு கேட்டு பாரு. அண்ணே மர்மவனே. அண்ணே தாளகாரனே, இந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயனாரே நீ பாடுப்பா, திருப்பி ஒழுக்கமா பாடு. ஓ ஓ சத்தியமா நெஞ்சுக்குள்ள பாருயா. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும், வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. அப்படி ஒண்ணும் இல்லைன்னே பாடவே இல்லையாக்கா. அப்படி விசில் அடிச்சு காமிச்சுக்குறீ கஞ்சி பாடு. நான் அப்படி சொல்லவே இல்லை உங்களை. ஒண்ணு பாடு இல்ல பாடு. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வச்சம் இல்லை.
ஓஹோ எரிக்கையா எரிக்கையா ரிஷாவே எத்தனை பேர் ஏறினாலும் பச்சமில்லை. இந்த கன்றாவிக்கெல்லாம் நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ போட்டு வாசிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? என்னமா படிக்கிட்டு இருக்க? என்ன படிக்கிட்டு இருக்க? ஆடிட்டு இருக்க. ஆடிட்டு இருக்க. யாராச்சும் ஊருக்காரங்க ஒருத்தவங்க எந்திரிச்சு இந்த பிள்ளை ஆடலன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் பெட்டி ஏய் சொல்லு பாப்போம். என்னப்பா ஆடலையா? இங்க வந்து ஆட்டி விட்டு போவா. என்னங்க பாட்டு பாடுறீங்க? என்ன பண்ற? ஏங்க ஒரு நடன மங்கை அங்க சிவல ஸ்பாட்டா காட்டுற. என்னடா இப்படி உட்காருங்க மணிகண்டா? என்ன நீ வேற இவர் வேற முனியாண்டி இப்போ உன்னுடைய தெளிவை நான் மயக்கமாக்குறேன் பாரு. எரிக்கையா எரிக்கையா ஏறிக்கையா ஏறிக்கையா ரிச்சாவே. ஆத்தி யாருப்பா குதிச்சு ஆட சொன்னது? எவன்டா அவடே? இங்க வா உன் குஞ்சு மணியா இருக்கிற. இங்க வா. அப்படி வந்தது சுறுசுறுப்பு. ஐ ரெட்டு வந்துருச்சு. என்னது? ரெட் பாய்ஸ் அங்க பாருங்க. அங்கடி செல்லம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தவா. என்னடா நீ வேட்டியை ஒரு மாதிரில கட்டிக்கிட்டு இருக்கிற? வந்தது சுறுசுறுப்பு. இப்ப கொஞ்சம் கிள்ளுப்பு. இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்புடுக்கு. என்னது? இல்ல கிளப்பி விடு. கூட்டம் நிறைய இருக்குது. ஏக்கா கூட்டம் எல்லாரும் அவ்வளோ நாடகம் பார்த்துக்கிட்டு நாடகம் பார்க்குறவங்க எல்லாம் கிளப்பி விடுங்கிறிய. தொழில் நுணுக்கம் தெரியுதா? என்ன நுணுக்கம்? என்கிட்ட கத்துக்கோ. எப்படி அது? இந்த கூட்டம் விடிய விடிய இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு நாடகத்தை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? என்னைய கூட்டம் அப்படியே இருக்குது, அப்போ ஒரு 8 மணி வரைக்கும் நாடகத்தை நடத்துங்கன்றுவாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? ஊருக்காரங்கிட்ட பணம் வாங்குறதுக்கு. அது எப்படி? இப்ப இந்த ஒரு பாட்டை பாடி இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்பி விட்டான்னு வச்சுக்கா. என்னையா நாடகம்? உங்க நாடகம் கூட்டம் பூரா போயிருச்சு. இந்த நீ வாங்கின பணத்தை பிடி கிளம்பு. கூட்டம் கிளம்பாதுன்னு நான் சொல்றேன். கிளம்புன்னு நான் சொல்றேன். கிளம்பாதுன்னு நாங்க 4 பேரும் சொல்றோம். எப்பா கனி உனக்கு கிளம்புமா? லேசா குனி. இப்ப கிளப்பவா வேணாமா? சரி ஒரு 10 டிக்கெட் ஆச்சு இங்க இருந்து கிளப்பவா? பாப்போமா. பெண்கள் கூட்டம்லாம் கிளம்பாது, உட்கார்ந்து இருக்கும். இந்த ஆண்கள் கூட்டத்தை மட்டும் இப்ப கிளப்புறேன் பாரு. பாக்கறியா? போட்டி போடுவோமா? கிளப்புவோம். ஐயோ நீ கிளப்புவோமாங்க சரி பண்றியே. இந்த வர்ற இப்ப கிளப்புற. கண்ணா நீ வாசிக்க கூட வேணாம். உனக்கு என்ன தெரியுமா வேலை? எத்தனை டிக்கெட்டுக்கு கிளம்புதுன்னு எண்ணிக்க. வேலைதான் நான் பார்க்கல. என்ன நீ அத நீ பண்ண மாட்டியா? ஏன்னா நீ உயரமா உட்கார்ந்துருக்க, உனக்கு தெரியும். இப்ப கிளப்பவா? ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். என்னாச்சு? என்னக்கா இது பூச்சி இச்சி கடிச்சு பிடிச்சாக்கா? இல்லங்க எனக்கு பாட்டு பாடினோடனே கூசுது. 2வது கிளம்பிருச்சு பாரு. என்னக்காச்சு?
ராத்திரின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன கனவு வந்துச்சு? நேத்தி ராத்திரி அம்மா நானும் நீங்களும் நேத்தி ராத்திரி யாருக்கா? நானும் அட சொல்லி தொலைக்கா. உங்க அப்பாவும் சிவராத்திரி சிவராத்திரி